வணக்கம் சூசு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய தியேட்டருக்கு வந்திருக்கோம். ரொம்ப பழம்பெரும் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாக்குறதுக்கு இன்னும் நீட்னஸா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனு சாருடைய டைரக்ஷன்ல குற்றப்பதிவு அப்படின்னு ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல முதல் ஷோவில் வந்திருக்கோம். ஸோ நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து நம்மளோட டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் சத்யா துணிக்கடை ஓனர் அண்ட் குரு டிராவல்ஸ். ஸோ இந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாவே அந்த இடம் வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான விஷயத்த பதிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. என்ன மாதிரியான படமா இது இந்த படம் இருக்க போது, இது மக்களுக்கு எந்த அவேர்னஸ் தரப்போகுது அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப ஆர்வமா முதல் ஷோ பாக்குறதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த படத்தை பாக்குறதுக்கான அவங்க நண்பர்களுக்காக வந்திருக்காங்க. சோ அவங்கள பத்தி கேட்டு என்ன இந்த படம் பாக்குறதுக்கு எப்படி அவங்க எக்ஸைட்டடா உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்து உட்காந்துருக்காரு. காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சார் வணக்கம். வணக்கங்க. எங்க இருந்து வரீங்க சார்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அதாவது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் அந்த படம் எடுத்திருக்காங்களா? ஜெயந்தர் சன். இப்ப சன்னா படம் எடுக்கிறவரா? படத்துல நடிச்சிருக்காரா? பேர் சார்? ஜெயந்தர். ஜெயந்தன். எப்படி உங்க சன் வந்து இன்னைக்கு நிறைய பேர் படம் நடிக்க போனா சில பேர் விட மாட்டாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு? ஆமா, ரெண்டாவது படம். ஏற்கனவே வன்மன் ஒரு படம். அப்படிங்களா? படத்துல நடிக்கிறதுல எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு மகன் படத்தை நடிக்க சந்தோஷம். சந்தோஷம். வேலைக்கு போகாம இந்த வேலைக்கு போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க வேலை தானே. சூப்பருங்க. அப்ப கலைத்துறையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். அவர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் வாங்க. இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடா உட்கார்ந்து சார். உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி. பாலாஜி. சாப்பிடலையா காலையில? சாப்பிட்டீங்களா? ஓகே. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்காக படம் பார்க்க வந்திருக்கீங்களா? இத யாரா நடிச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க? இல்ல சந்தோஷன் கூப்பிட்டாரு மியூசிக் டைரக்டர். அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே. படம் எதிர்பார்ப்புல எப்படி இருக்கு? பார்த்தாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி கேட்டா எப்படின்றாரு. சூப்பர். சார் வணக்கம். வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு சார். கை கொடுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க காலையில. எப்பயுமே சார் என் ஃப்ரெண்ட் இல்ல அவரு. அப்படிங்களா? எங்க லைன் கிளப் மெம்பர். அவரும் நானும் செக்ரட்டரியா இருந்திருக்கிறோம். ஓகே ஓகே. உங்க செக்ரட்டரி வந்து படம் எடுத்திருக்காரு. சூப்பர். நீங்க பாத்துருவோம். இது திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கலைநகரமா மாறிட்டு இருக்கு. நிறைய படம் நடிச்சிருக்காரு இன்னும். அப்படிங்களா? என்ன போங்க, நிறைய வேஷம் எல்லாம் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஓகே. இது ஃபர்ஸ்ட் கிடையாது, அவர் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. ஓகே. படம் எப்படி இருக்கும்? என்ன கதை, என்ன லீக் ஆச்சா? நேத்துக்கு வா நண்பர் தான் பாத்தனாரு. நம்ம நேரா பாத்துருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி.
நம்ம சிங்கம் சூர்யா சார் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு சைலண்டா. இவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களப்பா சார். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கீங்களா? ரொம்ப எக்ஸைட்டடா அங்க வெளியில பயங்கரமா அப்படி குரூப்ல ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல நம்ம அண்ணன் வந்து நடிச்சுன்னு இருக்கிறாரு. ஓகே. நம்ம பிரதர் ஒருத்தர் நடிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாம் வந்து ஃபேமிலிஸ் தான் நடிச்சுன்னு. படத்தை பார்த்தா தான் என்னன்னு கான்செப்ட். படத்தை பார்த்துட்டு அப்புறமா சொல்றீங்க, ரிவ்யூ சொல்றீங்க. கண்டிப்பா சொல்றேன். நம்ம ரஜினி சார் எங்க இருக்காரு? புடிங்க கொடுத்துட்டு போலாம். ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெள்ளை துணியோட அப்படியே பயங்கரமா. அந்த படத்தோட பேரு குற்றப்பதிவு. குற்றத்தெல்லாம் பதிவு பண்ணி அது தண்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோட பேரே இருக்கு. சோ கேட்டு தெரிஞ்சுக்க சார். வணக்கம். அங்க கேளுங்க, அவரு குரு அப்படின்றாரு. ஓகே சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். ஹென்றி சார். ஹென்றி. ஹென்றி எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் சார். சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை புதுசா இருக்கு. நல்லா இருக்குன்றத விட சிறப்பா இருக்கீங்க அப்படின்னு. படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. உங்க நண்பர்களோட படமா தான் கண்டிப்பா இருக்கும். ஆமா சார். இந்த படம் எடுத்திருக்காரு இல்லைங்களா உங்க நண்பர்? அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நண்பர்கள் வந்து திரு சிவகுமார் மற்றும் திரு குரு டிராவல்ஸ் கண்ணன் இருவரும் இணைந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. குரு டிராவல்ஸ் கண்ணன் சார் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள்ல எண்ணற்ற சின்ன சின்ன ரோல்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு. முக்கிய வாய்ந்த கதாபாத்திரமா நடிக்கணும் அப்படின்னு நான் நீண்ட நாளாக அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். அதே போல் நம்முடைய நண்பர் சிவகுமார் வந்து பல துறைகளில் ஆளுமையாக இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே திரை மூலமாக தான் நம்ம மக்கள் மத்தியில், கடைகோடியில் இருக்கிற மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான். ஆகவே இந்த நண்பர்கள் இருவரும் இணைந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு குறும்படத்தை வந்து தயாரித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார்கள், அதனுடைய கோணங்கள் எப்படி இருக்கிறது, கதையை எந்த வகையில் கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக உங்களுடன் நானும் காண்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். இரு நண்பர்களும் மிகச் சிறப்பான முறையிலே இந்த காட்சிகளை அமைத்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் நானும் உங்களுடன் ஆவலாக காண இருக்கிறேன். அடடா சார், கை கொடுங்க சார். வணக்கம். அதாவது ஹென்றி சார்னா பாருங்க, சாதாரண பேருங்க. ஹென்றி மாலுமிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தூய்மையான தமிழ் பேச்சு, ரொம்ப ஆர்வமா பேசுற. தேங்க்யூ சார். அடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து கௌரவ தோட்டத்தோட உட்காந்து அவர் பேசிட்டாவே நண்பர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். ஓகே, நீங்க எல்லாம் அப்படியே நண்பர்கள்லாம் இருக்கீங்களா? உங்களோட வாய்ஸ் அப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம யூடியூப் சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்களா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூசு என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ், சூசு என்டர்டைன்மெண்ட் நம்மளை பல வகையிலும் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமாம், மறக்காம பெல் பட்டன் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள். நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரைங்க. பாய், see you. சூப்பர் சூப்பர் சார். தேங்க்ஸ். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. ஓகே அம்மா வணக்கம்மா. ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. எப்பயுமே இப்படிதான். படம் எடுப்பவருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றது நேருக்கு. குரு டிராவல்ஸ் கண்ணன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். சூப்பருங்க. அவருடைய மனைவி நானு. அவரு எப்பயுமே ஆர்வமா நடிப்பு திறன்ல ரொம்ப வெளிக்காட்டணும்னு சின்ன எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே அவரு எல்லாரையும் போல நடிச்சு காட்டுவார். என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவர் ஏற்கனவே கொலை என்ற கலை என்ற ஒரு குறும்படத்தையும் இயக்குனாரு. அதுலயும் நல்லா சிறப்பா இருந்தது. எல்லாரும் மனதிலயும் நிக்கிற மாதிரி சீன்லயும் நடிச்சாரு. இப்ப இந்த குற்றப்பதிவுன்றதும் ஒரு கருத்துள்ளதா இருக்குன்ற நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். ஆவலா காட்சி பாக்குறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். பார்க்கலாம். நல்லா எல்லாரும் பார்க்கணும்ன்றத விரும்பி கேட்குது. சூப்பர். நேர்களே, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இவங்க பேசுறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவங்க சாருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இவங்களும் கலைத்துறைக்கு வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். படத்தை கண்டிப்பா நம்ம பாக்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோடைய ஒரு வெற்றி அப்படிங்கிறது மகளிர் அணி கிட்டதான் இருக்கு. நிறைய பேர் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும். இன்னைக்கு சண்டே வேற. படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா உங்க வாய்ஸால பழம்பெரும் அழகான மங்களகரமான நடிகை மாதிரி இருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஜீவா. ஜீவாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குற்றப்பதிவு பார்க்க வந்திருக்கீங்க. என்ன மாதிரி கதை இருக்கும்? ஏதாவது ஒரு எனக்கு அவ்வளவு அந்த பாப்பாக்கு அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டு. சரிங்க. இப்ப வர படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பழைய படம் நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப வர படம் தான் எனக்கு பிடிக்கும். அப்படிங்களா? இப்ப வர படம் எல்லாம் சரியில்லையா? எனக்கு அவ்வளவு தூரம் இது இல்ல. பழசு எனக்கு பிடிக்கும். கண்டிப்பா இந்த குற்றப்பதிவு நல்லா இருக்கும். சரி. சரிங்களா? ஓகே ஓகே. அம்மா வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. கனிமொழி. இவங்களோட டாட்டரா நீங்க? அப்படியே ஒரு ட்வின்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஓகேப்பா, சொல்லுங்க. குற்றப்பதிவு பார்க்க வந்திருக்கீங்களா? இந்த படம் எடுக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? இல்ல ரிலேஷன்ஷிப். அப்படிங்களா? யாருங்கம்மா? அண்ணா. அண்ணா வாங்களா? ஓகே ஓகே. அண்ணா படம் எடுக்கிறாரு.
நிறைய வீட்டுல வந்து தங்கச்சி சொல்லுவாங்க, அண்ணா என்னென்ன நல்லதுதான் சொல்லுவாங்க, அண்ணா படம் எடுக்கிறதா விட்டு கொஞ்சம் பிசினஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கலை ஆர்வம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க தோணும். நீங்க என்ன சொன்னீங்க அண்ணாக்கு படம் எடுக்க போறேன் அப்படின்னு? கலை ஆர்வம் சில பேருக்கு தான் வரும், பணம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். சூப்பருங்க. அதனால இதுல என்கரேஜ் பண்ணி தான் விட்டுருக்கோம். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாரு இல்லைங்களா அண்ணா? சோ ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா நீங்க வீட்டுல, அண்ணா இந்த மாதிரி படம் எடுங்க? என்ன கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? பட் அவங்க அண்ணாவுடைய ஐ மீன் மாமா அவங்களுக்கு. ஓகே அம்மா இங்க வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடிய அண்ணாவுடைய அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப வந்திருக்காங்க. இங்க வாங்க. சோ இப்ப இவங்க வந்து மாமா, அதாவது தாய் மாமான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஓ சார் கட் பண்ணிக்கோங்க, நடல கட்டு. யாருடைய? சிவகுமார். இப்ப வந்து சிவா அண்ணா நம்ம டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா, குற்றப்பதி சிவகுமார் ஓகே ஓகே நடிகர் நம்ம ரஜினி சாரா, அவருடைய டாக்டரா? ஓகே. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், ரஜினி சார் அவருடைய டாக்டர் இங்க வந்திருக்காங்க, திருவண்ணாமலை ரஜினி சாருடைய சன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க வந்து படத்தை பத்தி என்ன சொல்றாங்க? வணக்கம்மா, உங்க டாடி வந்து தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லீங்களா? சோ இத பத்தி உங்களுடைய வார்த்தையை சொல்லி என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கீங்களா டாடிக்கு? நல்ல கருத்துள்ள படமா நடிச்சா எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஸோ அது இப்போ போன வாட்டி நடிச்சது ஒரு கூத்தாடி படமா நடிச்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது டெய்லி லைஃப்ல, ஸோ அந்த மாதிரி படம் நடிச்சா எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ சரி, அப்பா வந்து இப்ப படம் நடிக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? உங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் மெடிசன் படிச்சிட்டு. உங்க காலேஜ்ல பார்த்து சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி டாடி வந்து படம் நடிச்சிருக்காங்க? அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எல்லாரும் லைக் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் அப்பா என்ன மாதிரி படங்கள் நடிக்கணும், இன்னும் தொடர்ந்து படம் நடிக்கலாமா, இல்ல அப்பா இல்ல வேணாப்பா பிசினஸ் பாருங்க, உங்க கருத்து என்ன சொல்றீங்க? அவருக்கு பிடிச்சது லைக் இது பண்ணணும். ஸோ அதனால நல்ல ஸ்டோரிஸா பண்ணணும். ஓகே, ஃபியூச்சர்ல இந்த மெடிசன்ஸ் பத்தி நிறைய நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இல்லைங்களா? நடக்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, நல்ல சேவைகள் இருக்கு. அப்படி வியாபாரம் சேவை அப்படின்னும் போது எதை வச்சு படம் எடுக்க சொல்லுங்க? அப்பா மெடிசனை நல்லபடியா காமிக்கணும்பா, இல்ல மெடிசன்ல சில விஷயங்களும் நடக்குதுப்பா, அந்த மாதிரி எந்த வச்சு படம் எடுக்க சொல்லுங்க? எல்லாத்துலயும் ஒன்னு எடுத்தா அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் லைக் அதோடைய பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவும் பேசணும். சோ எதை ரெண்டுத்தையுமே பேசணும். எதையுமே பேசலாம், நான் நல்லதை பேசலாம். நல்லது. தேங்க்யூமா, தேங்க்யூ. கேக்குறாரு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோ வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி அவரு உரிமையா பேசுறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வின்வின் பர்னிச்சர் வெங்கடேஷ். வின்வின் பர்னிச்சர் வெங்கடேஷ். வாவ், பரவாயில்ல. அப்ப வின்வின் பர்னிச்சர் வெங்கடேஷ் வந்து அவருடைய சார்பா நம்ம சேனலுக்கு 10 பர்னிச்சர் ஃப்ரீயா தர போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. கை கொடுத்து குருவே, ஸ்டுடியோவே நம்ம தான் பண்ண போறோம். எங்க இருந்து குருவே பாருங்க, இது ஒரு ப்ரூஃப். நம்ம ஸ்டுடியோ நம்ம தான் பண்ண போறோம். இது ஒரு ப்ரூஃப்ங்க. நோட் தி பாயிண்ட். படம் எடுக்க போறாரு. இது நம்ம குடும்பம், அதனால நம்ம தான பண்ண போறோம். தெய்வமே. அதே போலதான் இப்ப பண்ற படமும் அண்ணா நம்மளுடைய ஃபேமிலி படம் தான் இது. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கிரைம் சப்ஜெக்ட். எல்லாருமே வந்திருக்காங்க, முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, நல்ல பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க. இது அகில இந்திய ரியல் எஸ்டேட்டோட அசோசியேஷன் தலைவர் வந்திருக்கிறாரு, முக்கியமா வந்திருக்கிறாரு. முக்கியமா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தலைவர் வந்திருக்கிறாங்க, திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் முக்கியமா நன்றி சொல்லணும். இந்த படத்தை என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 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 கிரைம் சப்ஜெக்ட். பாருங்க, அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டே இருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு குற்றப்பதிவு பதியுது. அதுதான் மக்கள் மனதில இந்த கிரைம் சப்ஜெக்ட் வந்து குற்றப்பதிவு நல்லா மனசுல பதியும். ஓகே சார். இதுல நடிச்ச எல்லாருமே. இப்போ ஒரு விஷயம் சார், நீங்க நிறைய மடை திறந்து வளர்ந்து அழகா பேசுறீங்க, சூப்பராவும் பேசுறீங்க, பர்னிச்சர்ஸ் எல்லாம் வர தர போறீங்க, ப்ரூஃப் ஆயிடுச்சு. பட் என்னன்னா, இந்த படங்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்கள் நடிச்சா மட்டும்தான் அந்த படம் ஓடும். இப்ப அது கிடையாது. கதை நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடுங்க, அழகெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுதான் உண்மை. அப்படின்ற அளவு போயிட்டு இருக்குல்ல. ஆமா, எப்படி பாக்குறீங்க? இது உண்மைங்க. இதுதான் வந்து உண்மை சம்பவமே. மக்கள் மனசுல வந்து இப்ப எல்லாருமே வந்து கோடி கோடியா போட்டு எத்தெல்லாம் ஒரு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முடிச்சு எல்லாம் வெளியே வராங்க. இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சார் நிறைய சார் எப்படி இருந்தது படம்? கதை கதை என்ன மாதிரி? நல்ல சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய கதை. இல்ல மக்கள் சார் 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 கொஞ்சம் படத்தை பத்தி
படம் எப்படி இருந்தது சார்? நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த சைடு சார் படம் எப்படி இருக்கு? அருமையான நடிப்பு சார், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். படம் எப்படி- பிரமாதமா இருக்கு, அருமையா இருக்கு. ஒவ்வொரு டைரக்ஷனும் அவ்வளவு பிரமாதம் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. சார் இதுல மெசேஜ் கொடுத்துருக்காங்களா படத்துல? மெசேஜ் ஏதாவது? சார் வணக்கம் சார், படம் பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன மெசேஜ், என்ன சமுதாயத்துக்கு தேவைப்படுது? அருமையான மெசேஜ் தான், சமுதாயத்துக்கு நல்ல மெசேஜ். இது யாருக்கான படம் சார்? எல்லாரும் கண்டென்ட் நல்லா இருக்கு, கண்டென்ட் எல்லாருக்கும் மெசேஜ், பப்ளிக்கான நல்ல மெசேஜ் தான், நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி சார் இருக்கு? எப்படிமா இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. ஓகே சார், படம் எப்படி இருக்கு? குற்றப்பதிவு குறும்படம் வந்து ஆகச்சிறந்த பதிவு, மிகச்சிறப்பா இயல்பான ஒரு நடிப்பின் மூலமா என்னுடைய நண்பர்கள் அவர்களுடைய கதாபாத்திரத்தினுடைய இருப்பை மீண்டும் தக்க வைத்திருக்கிறார்கள். குற்றப்பதிவு எண்ணற்ற சாமானியர்களுக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய அன்பிற்கினிய நண்பர்கள் ஆய்வாளராக அகிலன் அவர்களும் சாமானியனாக சந்திரன் அவர்களும் மிகச்சிறந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வளர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளர்க. சார் படம் பார்த்தோம், படம் ஃபுல்லா ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி இந்த படத்துல ஆக்ட் பண்ணீங்க? டைரக்டர் வந்து சீன் ஒரு மனசுக்குள்ள சில விஷயத்த இருக்காரு. அவர் எதிர்பார்க்குற கேரக்டர் வர வரைக்கும் இது வேணும்னு நம்ம கிட்ட அதை கேட்டு அந்த ஒர்க் வாங்கினாரு. டைரக்டர் தான் அதை பாராட்ட சொல்லணும். ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த சீனுக்கு டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன். மிக விரைவில் உங்களுக்கு நிறைய படங்கள் பார்க்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார், படம் எப்படி? நான் சொன்னேன் படம் எப்படி? படம் நல்லா இருந்துச்சு. பிரமாதம். படம் எப்படி சார்? நல்லா இருக்கு சார். நல்ல படம் எப்படி இருக்கு? டாக்டர் ரோல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். டாக்டர்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு இது வரையும் தெரியாம இருந்தது. முதல் முறையா டாக்டர் இப்படிதான் இருப்பாங்கன்றது இனிமே அலர்ட் ஆகிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க சூசைட் பண்ணவே மொத்த டாக்டர் தப்பா நினைக்காது. எல்லா துறையிலும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. விவேகோட ரோல் செம மாஸ். ஓகே ஓகே. புரியல, எல்லாரையும் கொன்ன அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சாரு நியூஸ்ல கவி, அது கொண்டது யாருன்னு சொல்லவே இல்லையே. அடுத்த பாகத்துல வரும். படம் எப்படி இருந்தது? படம் எப்படி சார் இருக்கு? சார் ரொம்ப சிறப்பா இருங்க. நண்பர்களோட எல்லாரும் நடிப்பு வந்து அருமையான சிறப்பா இருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து கண்ணன் சாருடைய நடிப்பு வந்து அப்படியே அல்டிமேட்டா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது சார் படம். அது பார்ட் 2ல கொண்டு வந்து ஒட்டுமொத்த கதையும் காமிச்சு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் நம்ம நன்றி. அந்த டைரக்டர் ஒட்டுமொத்த அந்த மியூசிக்லாம் வந்து அருமையா ரொம்ப சிறப்பா இருந்தது சார். சூப்பர், வாழ்த்துக்கள் சார். அடுத்ததா வர்றாரு பாருங்க, படத்தை பார்த்துட்டு இப்ப பொன்னாடை போட்டிருக்கிறார் படத்தினுடைய நடிகருக்கு. ஒரு அருமையான ஒரு காட்சி ரொம்ப சிறப்பா இருந்தது நடிப்பு எல்லாமே. நம்ம ஊர்ல வந்து நிறைய வளர்ச்சிகள் நிறைய ஆயிட்டு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்கன்றத இந்த படத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி டைரக்டர் வந்து நல்லா அற்புதமா எடுத்திருக்காரு. டைரக்டர் எங்க இருக்காரு? இப்ப நம்ம மூவியோட டைரக்டர் அவருக்கு வந்து இப்ப மரியாதை செலுத்துறாரு. நம்ம நாட்டுப்புற சங்கத்தினுடைய தலைவர் பாரதி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரியாதை செலுத்துறாரு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. திரைப்பட கலைஞர் நல சங்க தலைவர், திரைப்பட நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. அதை எல்லாம் பதிவு பண்றாரு. சார் இந்த நேரத்தில் 2 பேர் இருக்கீங்களா? ஒரு விஷயத்த நம்ம அப்படியே சார், இப்போ நீங்க பாரதி என்ன ஒரு விஷயம், நாட்டுப்புற நடிகர் சங்க கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவரு இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் அந்த படத்துல வந்து நிறைய ஈடுபடுத்துறாங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். நன்றி. எல்லாரும் இது மாதிரி ஒரு டைரக்டர் வச்சு நம்ம எல்லாருமே நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா விரைவில் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இப்ப அண்ணா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பா அது விரைவில் கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுப்போம். அதுக்கான கதை இருக்கும்போது கண்டிப்பா கதையும் கதை கலந்து இருந்தா கண்டிப்பா நம்ம அதை எடுத்து. ஒரு டைரக்டரா இவ்வளவு சின்ன வயசு உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. எல்லாமே கற்பனை தான். நம்ம கற்பனையை வந்து மக்களுக்கு வந்து அதை வந்து விஷுவலா காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது முழுசா வந்து சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும். எதை நீங்க பாப்பீங்க எடுத்துப்பீங்க? நான் மைனஸ் அதிகமா எடுத்துப்பேன். ஏன்னா அது அடுத்த படத்துக்கு அதை பிளஸா மாத்தணும். அது ஓகே. தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு தனி முத்திரை பதிக்கணும். நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே சைலண்டா இருப்பாரு. ஆனா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா முதல் ஆளா நிப்பாரு.
கொடுத்தாலும் மறுபடியும் உங்களோட வியூஸ் வந்து கண்டிப்பா நேர்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை, நல்ல டைரக்டர் அருமையா பண்ணியிருக்காரு. இது எல்லாரும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்றதை தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா அதுவும் நம்ம சிவா சார் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இவரும் கண்ணன் சாரும் ரொம்ப அருமையா, அவர் நடிப்பு சூப்பர் எக்ஸலண்ட். அவர் எதிர்பார்க்கல, ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சாரு, அதையும் பார்த்தா அதோட இதுல பிச்சு உதறிட்டாரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷம். இப்ப கண்ணன் சார் வர போறாரு. சார் வாங்க. கண்ணன் சார் வாங்க. சந்தோஷம். நல்ல ஒரு இசையமைப்பாளர் திருவண்ணாமலையில பட்ட அது சந்தர்ப்ப சூழ்நிலையால சந்தோஷமாக முடியல சார். மியூசிக் வந்து வேற லெவல் சார், பயங்கர பிரமாதமா. மக்கள் அதுக்கு உட்கார்ந்ததே வந்து பாத்தீங்கன்னா உங்க மியூசிக் கண்டிப்பா எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தாங்க. அந்த சீன் ஏத்த மாதிரி எப்படி இதெல்லாம் உங்களுக்குள்ள கற்பனை தரேன் இல்ல சீன் பார்த்தோன்னே எனக்கு தோணுது. அவரு நண்பர்கள்லாம் சேர்ந்து 2 பேரும் ஒன்னா உட்காந்து தான் பண்ணுவோம். அது 2 பேரும் சேர்ந்தாலே நல்லா. ஏஆர் ரகுமான் சாரோட வரிசையில் அது உங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆமா. ஓகே, தேங்க்ஸ். கண்ணன் சார் வாங்க சார். விக்னேஷ் சார் இவரையுமே கண்ணன் சாரே அப்படியே எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. பிரமாத நடிப்பு. படத்துல வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எப்படி நீங்க தக்க வச்சு இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு அந்த அளவுக்கு பேச வராதுன்னு அதான் நடிக்க வருது, அதான் தேவை. உண்மை இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் எல்லா டீம்ல எல்லாருக்குமே நன்றி சொல்லதான் நான் போல ஆசைப்படுறேன். இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணது தான் எனக்கு ஒரு விருப்பம் கூட. பண்ணியிருக்கோம் நல்லா, அப்படிதான் நினைக்கிறேன். கண்டிப்பா இளைஞர்கள், அதாவது இன்னைக்கு கால இளைஞர்கள் வந்து தவறான பாதையில போக கூடாது. ஆமா, அப்படி போனா என்ன மாதிரியான விஷயம் இருக்கும்ன்றது இந்த படத்துல. ஆமா, கண்டிப்பா மெசேஜான ஒரு படம் தான் இது. அது எல்லாமே நம்ம டைரக்டர் சார் தான், அவரு தான் என்ன வேற மாதிரி காட்டியிருக்காரு. உண்மைங்க. அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி எப்படியோ இருப்பாங்க அப்படின்றத இப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்ப நம்மளுடைய திருவண்ணாமலை சார் வந்து நடிகர் விஜய் சங்கர் இவர்ல சார் அங்க இருக்காரு. இவரு நடிகர். ஓகே மார்டின் சொல்லிட்டு நட்சத்திரங்கள். முக்கிய நட்சத்திரங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா படக்குழுவினர் பாராட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான தவிர்க்க முடியாத திருவண்ணாமலை நகரத்தினுடைய நடிகர் வந்திருக்காரு மார்டின் சார். அவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் போலீஸ் மாதிரியே வந்திருக்காரு. போலீஸ் பட் இப்ப நம்ம திருவண்ணாமலை ரஜினி சாருக்கு வந்து பொன்னாடை போட்டுறாரு. அந்த அழகான காட்சிகள். மேடம் வந்திருக்கீங்க. மேடம் படம் பார்த்திருக்கீங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலே இப்போ நடக்கிற விஷயங்கள் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு ஹஸ்பண்டோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்க போனா நிறைய பேர் இப்போ இதைதான் பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. நல்ல அருமையான கருத்து. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். கண்ணன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சத்யசிவகுமார் சார் எப்பயும் போல அமைதியா நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்க திருவண்ணாமலை வந்து இப்போ வேற லெவல் போயிட்டு இருக்கு. திரைத்துறையில் முக்கியமான இடம் பதிக்கும். கண்டிப்பாக அதுக்கான படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, நடிப்பாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், மேலும் வளரணும் திருவண்ணாமலை. உயிரை காப்பாற்றக்கூடிய பணி டாக்டர் பணி. அதே ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த படத்துல வந்து சில விஷயம் நம்ம இன்ட்ரோ கொடுத்துதான் ஆகணும். டைம் ஆனாலும் எல்லா டாக்டரும் தப்பானவங்களும் இல்ல, எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. 100ல் ஒருத்தர் கண்டிப்பா இருக்குதான் செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த தண்டனை கிடைக்கும், கடவுள் கொடுக்குறாரு இல்லையோ மனுஷன் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சார் வந்து பாத்தீங்க. சார் நீங்க என்ன பண்றீங்க? ரியலாவே டாக்டர், போட்டோகிராஃபர், அப்படியே சைக்காலஜிஸ்ட் டாக்டர் மாதிரி மாறி இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. விவேகானந்தன். என்ன அருமையான பேரு. பட் இந்த கதாபாத்திரத்துல கண்டிப்பா ஒரு சவால் வேணும். இந்த கதாபாத்திரத்தை கேட்கும் போது உங்க மனசுல என்ன பண்ணுச்சு? அந்த சவால் தான், அந்த ரிஸ்க் எடுத்தது எங்க டைரக்டர் சீனு சார் தான். ஓகே, சீனு சார் சொல்லும்போது அவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. இவரு இப்படி ஒரு கதை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, இந்த கதாபாத்திரம் இந்த படத்தோட உச்சபட்ச அவருக்கான கஷ்டமே என்ன ஹேண்டில் பண்ண விதம் தான். இந்த ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப லேட் ஆனது, 2 நாள் 3 நாள் தள்ளி போனதுக்கான காரணம் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஃப்ரேம்ல நிக்க வராது, ஃப்ரேமுக்கு பின்னாடி நின்று பழக்கம் உண்டு. 45 வருஷமா மிகப்பெரிய சினிமா ரசிகர் என் அனுபவத்தை சொல்றேன். இந்த படம் சத்யா சார் ப்ரொடக்ஷன்ல கட்டாயம் ஒரு படமா, மிகப்பெரிய படமா வரும்போது டைரக்டர் சீனு சாரும் இசையமைப்பாளர் 2 பேருமே தமிழ் சினிமா கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளா வருவாங்கிறதுல உங்களுக்கு எந்த ஐயமும் வேணாம். சத்யா சார் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபுல் படமா படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப பிரமாதமா இருந்தது படம். மதி இவர் வந்து போட்டோகிராஃபர். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அத்தனை சினிமாவும் பார்த்துருக்காரு இவர். படம் சொல்லுங்க. சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், உங்களை பத்தி கொஞ்சம்.
நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சார். சின்ன வயசுல எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பட் அந்த பிரைட்டஸ்ட் கிடையாது படத்தில். பட் படம் கிளியராக இருக்குல்ல, அதாவது நல்லா மோட்டி நல்லா போகுது. அருமையான ஸ்ட்ரிப் எழுதியிருக்காங்க. நல்லா வசனத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இன்னொன்று இதில் வந்து எல்லாம் குழுவாக சேர்ந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் சூப்பர் ஒர்க். இது அருமையான ஒர்க்கு. பட் இன்னும் மேலும் மேலும் வளர என் ஆண்டோட வேற்றுக்கிறேன் சார். சூப்பர். ரஜினி சார் வந்து அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. அவர் அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. படம் ஃபுல்லா இவரை நீங்க பாத்திருப்பீங்க. சூர்யா சார் சிங்கம் படத்துல பாத்திருப்பீங்க. 100 சிங்கம் சேர்ந்தா எப்படி இருக்கும் சூர்யா சார்? அதுக்கு உதாரணம். வாங்க சார், வந்துட்டாரு பாருங்க. வந்துட்டாருல சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல. ஐ மீன் சொல்லுங்க உங்களோட, அதாவது திருவண்ணாமலையில நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. எங்க ஒரு பட விழாவில இருந்து கோயில் விழாவில இருந்து 24 மணி நேரம் தூங்கவே மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பட் கலைக்காக அர்ப்பணிக்கிறீங்கன்னு சொல்லலாம். சொல்லுங்க, படத்துல நடிச்சிருக்கீங்க. இந்த கதை இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து தம்பி சீனிவாசன் கதாநாயகன். இவருக்கான படம் தான் இது. இவருக்காக நம்ம இவருடைய முயற்சி வந்து வெளியே தெரியணும் சமுதாயத்துக்கும். இவர் ஃபீல்டில் பெருசா வரணுன்றதுக்காக வளர்ச்சிக்காக தான் இதை பண்ணோம். பட் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு இவர். கண்டிப்பாக இதில் இது மாதிரியான ஒரு கலை இந்த விஷயத்துக்கு வந்து நான் என்னுடைய நண்பர் குருக்கண்ணன், அவர் தான் நம்ம என்னெல்லாம் ஆயிடுச்சுன்னு வர்றாரு. அவர் சிறப்பாக இதில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். நிறைய படம் பண்ணியிருக்காரு. இது இந்த ஒரு டீமாக செஞ்சு சிறப்பாக பண்ணணும். திருவண்ணாமலையில் ஒரு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக இதை பண்ணோம். எல்லோரும் நல்லா இந்த டீம் நல்லா ஒத்துழைச்சாங்க. மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ், அப்புறம் என் கூட நடித்த ஜெயேந்திரன், மனோமுருகன், அப்புறம் வந்து இவர் வெங்கடேசன், வினு வெங்கடேசன் போன்ற விக்னேஷ் எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. இது எனக்கு ஏறக்குறைய எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இல்ல கண்டிப்பா. என்னன்னா ஒரு கதை வந்து எவ்வளவுதான் சொதப்பல் கதையா தான் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அது ஒண்ணுமே செட் ஆகாது. பட் அது ஓடாது. கதை நல்லா இருந்துன்னா அழகு அப்படிங்கறத விட இந்த கதையோட கதாபாத்திரம் முக்கியன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். விரைவில் இந்த படத்துடைய கதை பெருசா அமைஞ்சு ஒரு பெரிய வெள்ளித்திரையில நம்ம பார்த்துட்டோம். இது இன்னும் ஒரு டைம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதா ரசிகருடைய எதிர்பார்ப்பு. சொல்லுங்க அதை பத்தி. இது ஒரு படமா பைலட் ஃபிலிம் தான். இது படமா தான் இருக்கும்னு முயற்சி பண்ணோம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் எதிர்பாருங்க, கண்டிப்பா வரும். சூப்பர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர். இதுக்கு முன்னாடியே கண்ணன் சாரை எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். அவங்க டீமையும் எனக்கு தெரியும். அவர் வந்து தொடர்ந்து நாடக கலைஞர்களுக்கும் நாடகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவர். ப்ளஸ் வந்து சினிமா, குறும்படங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். அதுக்கு ஒரு முன்னோடியாக நம்முடைய திருவண்ணாமலையில் முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு குறும்படத்தை தியேட்டரில் போட்டு காமிச்சது சார் தான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. அது ஃபர்ஸ்ட் முறை கொலைன்ற படத்தை இதே திரையரங்களை பார்த்தோம், பிரமிச்சோம், ஆச்சரியப்பட்டோம், எல்லாரும் பாராட்டு பெற்றோம். அவர் அதோடு விட்டுட்டு போயிடல. அடுத்து ஒரு படமாக முயற்சி பண்ணி அதுக்கான முயற்சிகள் இறங்கினார். இறங்கும் போது மறுபடியும் ஒரு குறும்படமாக சீனு சாருடைய முயற்சியில் இப்போ ஒரு படத்தை பார்த்த எல்லாருமே பிரமிச்சு போனோம். ஏன் அப்படின்னா அதனுடைய திரைக்கதை ஒரு ஷாட்டுமே நல்லா இருந்துச்சு. கேமராமேனை பாராட்டலாம், டைரக்டரை பாராட்டலாம், நம்ம ஒளி மியூசிக் டைரக்டர் பாராட்டலாம். அந்த மாதிரி அனைவருமே பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக இது விரைவில் கண்டிப்பாக வரும். ஏன்னா நமக்கு வந்து சிறு படமாக பார்க்கும் போதே இதனுடைய சக்ஸஸ் தெரியுது. கண்டிப்பாக அப்படின் போது இந்த டீம் ஒன்னா சேர்ந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம அனைவருமே ஒரு ஒற்றுமையாக கூட சேர்ந்து இதை ஒத்துழைச்சுன்னா ரொம்ப செலவும் இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ள வரா மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமா இதை அமைக்க முடியுன்றதுல என்னுடைய நம்பிக்கை. அதை கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்காம தொடர்ந்து மேலும் வளர்ந்துட்டு போறாங்க. சார் வந்து தொடர்ந்து திருவண்ணாமலையில சினிமா ஃபீல்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணன் சார். அவருடைய முயற்சியில விரைவில் இது ஒரு திரைப்படமா வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பர். தென்னிந்திய நடிகர் சார்பாக நடிகர் சங்க உறுப்பினர் செயற்குழு உறுப்பினராக இருக்காரு. அவருக்கு இப்ப பொன்னாடை போட்டுக்கிறார் நம்மளுடைய ஐயா நடிகர் அவர்கள். வாங்க சார். இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா, அடுத்த தவிர்க்க முடியாத நடிகரா தமிழ், தெலுங்கு, மலையாள படத்துல பிஸி ஆயிட்டார் நினைக்கிறேன். பட் அப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா. அவர்கிட்ட அவங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தர் என் பேருங்க. என்ன? ஜெயந்தர். நீங்க திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை தான். எத்தனை வருஷமா இந்த ஆர்வம் இருக்கு உங்களுக்குள்ள இந்த கலையா? படிச்சது இது சம்பந்தமா தான் படிச்சது. கம்யூனிகேஷன் ராயலா காலேஜ்ல. ஓகே. பாலுபந்திரா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணேன். சினிமா எனக்கு பேஷன். இதுல வந்து எனக்கு ஏதாவது இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கறனால நான் இத பண்ணிட்டு இருக்கேன். இத ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இல்ல நான் பண்ணிருக்கேன். காலேஜ் டைம்ல பண்ணிருக்கேன். ஓகே. சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு போலீஸ்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படினா அந்த வேஷத்துக்காக பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து நிக்கும்போது
ஒருவேளை உண்மையான போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எஸ்ஐயை கூட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற அளவு இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த கேரக்டர் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா அந்த கேரக்டர்ல இருந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாது. கதை வந்து நிறைய பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல சூப்பரான கதை. ஆனா இது சர்ச்சையும் ஏற்படுத்தும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் உடனே என்ன நாங்களா அப்படியா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதை வந்து திருத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு படங்களை பார்த்து உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அதுக்காக ஒரு மெசேஜாவே இருக்கு. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், எல்லா துறையிலும் கெட்டவங்க இருக்காங்க, அதை தான் இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய டைரக்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. நான் நடுவில் தான் பாதியில தான் வந்து நான் கலந்துக்கிட்டேன் இந்த படப்பிடிப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி எனக்கு தொடர்ந்துச்சு. ஓகே சார், அடுத்து நிறைய படங்கள் நீங்க போலீஸாவே பண்ணுங்க, பட் அந்த தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அந்த பேரை என்ன ரொம்ப ஈர்த்துச்சுங்க. நம்ம கண்ணன் சார், சத்யா சார்லாம் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னோடனே இவங்கெல்லாம் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்ததில்லை. வந்து பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பாயிடுச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ திறமைகளை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. சிலி ஃபீல்ட்ல வந்து எப்பயோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னே வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சிருந்திருப்பாரு. இல்லைங்க, கண்ணன் சார் சொல்லுங்க. கண்ணன் சார், ஓகே சார், நான் பேரை சொல்லி சொன்னேன். நீங்க சூப்பர் பாத்தீங்களா? அதே நான் ரொம்ப அப்படியே குழப்பத்துல இருக்கீங்க. பாத்தீங்களா? குழப்பம் உங்களை பார்த்தா கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நீங்க அடுத்த படத்துல போய் பிரகாஷ் ராஜ் அது மாதிரி இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க, பயப்படக்கூடாது, பயம் படுத்து. பட் ஓகே ஓகே ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை விஷயமா நம்ம பேச வந்தாலும் ஓகே ஓகே. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கதை அம்சம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க இதை வந்து புரிய வைக்கிறது. கண்டிப்பா எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, நடிகர்கள் இருந்தாலும் சரி, அதை புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் எடுத்துவாங்க அவங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ரொம்ப கிளீனாக தெளிவாக எடுத்துருக்காங்க. பாராட்டுகள். கண்டிப்பா விரைவில் எடுப்பாங்க சார். அந்த கோரிக்கை தான் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கணும், பெரிய திரைக்கு போகணும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரபலங்கள்லாம் ஆகணும். நம்ம திருவண்ணாமலை அருண் நகரில் வந்து பல புகழ்பெற்ற நம்ம ஊரோட இவங்களும் அதை கூட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி வந்து வாழ்க்கை. உங்களுக்கு நடிக்கிற ஆசைலாம் இருக்கு? எனக்கு வந்து நிறைய ரசிக்கிற ஆசை இருக்கு. சூப்பருங்க. பாத்தீங்களா, சைலண்டா இருக்கவங்க ரொம்ப வயலண்டா இருப்பாங்க, ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க தப்பான டிசிஷன் எடுத்துறீங்க. நான் என்ன சைலண்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ அல்ல, வணக்கம், நன்றி. சூப்பருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில திறமையில வந்து யார் இருந்தீங்கனாலும் அவங்க கொண்டு வந்து நடிக்க வச்சிருவாரு அண்ணன். இவர் மட்டும் பயணிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரையும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவார். அதனால வந்து நன்னாரி வினோத் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இணை அவர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஒரு டைரக்டர் இருந்தாலும் ஏன் இவ்வளவு இன்ட்ரோனா, பட் எங்களை முதற்கொண்டு எல்லாரையும் வந்து மேடையை தழக பார்ப்பாரு. அவர்கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எந்த ஒரு படம் வெளியிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கீங்க, கருத்தை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா இது கருத்துன்றதே இல்ல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கருத்து சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இல்ல, அதையும் தாண்டி இருக்கு. அதாவது வந்து கிரைம்ல எவ்வளவு விஷயம் எடுத்திருக்காங்க. பட் அதுல என்ன புதுமை, இப்போ சினிமால வந்து பாத்தீங்கன்னா கதைகள்ன்றது கிடையாதுங்க. மேக்கிங் வைஸ் கதை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இப்ப கிடையாது. அந்த மேக்கிங்ல நம்ம ஜெயிக்கிறது தான் இங்க விஷயம். இப்ப சீனு வந்து பாத்தீங்கன்னா எதுல ஜெயிச்சிருக்காருன்னா கதையில இல்ல, அந்த மேக்கிங் வந்து திறமையா கையாண்டிருக்காரு. மேக்கிங் தான் மெயின். ஏன்னா இப்ப கதையை வச்சுலாம் மக்கள் உள்ள வர்றது கிடையாது. அந்த மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கா, அவன் நல்லா கொடுப்பானா அப்படின்ட்டு. ஏன்னா சீனு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காப்புல, அந்த ப்ராஜெக்ட்லயும் நல்ல மேக்கிங். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இவங்கெல்லாம் யாரும் சொல்லல, என்னுடைய கணிப்பு தான் இது, நானும் அவங்கள்ட்டையும் சொல்லல. கண்டிப்பா அடுத்த வருஷம் சீனு வந்து பெரிய படம் பண்ண போறாப்புல. திருவண்ணாமலையில சக்தி தியேட்டர்லயும் இதே ஸ்கிரீன்ல நம்மளாம் வந்து பார்க்க கண்டிப்பா இருப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நடிச்சவங்க சத்யா சாரும் வந்து, அதாவது வந்து இவருக்கு இவர் சலிச்சவர் இல்லை, அவருக்கு அவர் சலிச்சவர் இல்லைன்னு சொல்லிட்டு விவேக் சார் ஆகட்டும், சத்யா சார் ஆகட்டும், கண்ணன் சார் ஆகட்டும், கலை கொலையிலேயே கண்ணன் சார் வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அதாவது கண்ணன் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அப்படியே பாவமா மூஞ்சி வச்சிருக்காரு. அது வந்து கலை கொலையிலுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாரு. ஆனா சார் வந்து மிகப்பெரிய புலி. அவரு நல்ல சூப்பரா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. விக்னேஷ் சாரு எல்லாமே விவேக் சார் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த டீமுக்கு வந்து படக்குழுவினருக்கு அனைவருக்கும் நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு டீம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பத்தி சொன்னாங்க. ஒரு வேலையை தனியா செஞ்சா அது அவ்வளவு செலவு அதிகமாக்கும் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. நிறைய பேர் பாக்குறேன், ஒற்றுமையா இதுக்கு ஒரு சாட்சி நம்ம சொல்லலாம். இப்ப ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். என்ன லேட்டா அப்படியே யோசிச்சு திங்க் பண்ணிட்டு டாக்டர் தப்பா சொன்னாங்க, ஆனா இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் இருக்காங்கதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க பாக்குறது உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல இந்த படத்தை இப்ப பார்த்தோம், எப்படி முடிக்க போறாங்க
ரொம்ப நேரம் இழுத்தாதான் இந்த கதையை முடிக்க முடியும்ன்ற மாதிரி எண்ணம் ஓடிட்டே இருந்தது. ஆனா சீக்கிரமா அந்த கான்செப்டை வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. பல குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது நம்முடைய கான்செப்ட் இங்க சட்டத்துல. அந்த அடிப்படையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா மைனஸும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது கதைக்காக தேவைப்பட்டிருக்கலாம். சொல்லுங்க மைனஸ். இல்ல, ஒரு குடிதான் ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் உள்ள அடங்கி இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு. அடுத்த அந்த திரை வந்து பெருசா எடுக்க போறாங்க படம், அதனால தான் நாங்க உங்களுக்கு கேட்டேன். கண்டிப்பா அதெல்லாம் செய்வாங்க. இதுதான் முக்கியமா. அதுல வந்து குடியை வந்து இன்னைக்கு அதிகமா மது போதையால தான் வந்து இந்த சமூகமே பாதிச்சிருக்கு. அதை கொஞ்சம் அதிகமா முன்னிறுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு எதிர்பார்த்தேன். இது ஷார்ட்டா எடுத்ததால அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகள் வந்து அடுத்த வெள்ளித்திரையில பெருசா போகும்போது கண்டிப்பா பண்ணுவாங்க. எஸ். ஆனாலும் இந்த கதை வந்து அடுத்தடுத்து எப்படி முடிப்பாங்க, இது இன்னும் லென்த்தா போனாதான் இது முடிக்க முடியும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அழகா வந்து டைரக்டர் வந்து கான்செப்ட் வந்து முடிச்சாரு பாருங்க. அன்பிலியபிள், நம்பவே முடியல. அட் த சேம் டைம் வந்து நடிப்பு சிவகுமார் சாரா இருக்கட்டும், கண்ணன் சார், அதுக்கப்புறம் விக்னேஷ் சார், முக்கியமா மியூசிக் வந்து மிரட்டி இருக்காங்க. உண்மையாவே ஒரு நல்ல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மியூசிக் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த படக்குழுவில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஜெயமக்கடையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முதல்ல குற்றப்பதிவு. என்ன சார் ஒரு நிமிஷம், அதே குற்றப்பதிவு பார்த்து அப்படியே ஃபீலிங்லயே வர மாதிரி இருக்கீங்க. இந்த படத்தோட வந்து முழு படம் 2.5 மணி நேரம் வந்து எடுத்தாதான் இந்த கதையை ஃபில் பண்ண முடியும். இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்ல வரன்றத இந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்கிறது பெரிய விஷயம். முக்கியமாக கண்ணன் சாரும் சிவகுமார் சாரும் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு இயல்பாக நடித்தா மட்டும்தான் இது வந்து எடுபடும். அது இயல்பாக நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு சந்தோஷ் சார். அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. மேலும் மேலும் இந்த டீமு படமாக எடுத்து ஒரு முழு படமாக எடுத்து வளரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். நம்ம ஒரு படத்துடைய வளர்ச்சிக்கா ஒரு படத்தோட விதை போட்டாதான், ஐ மீன் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். வெற்றி பெற்ற திரைப்படங்கள் வரிசை எடுத்துட்டா அழகி, சந்தோஷ் சுப்பிரமணியம், ஆட்டோகிராஃப், இந்த மாதிரி படங்கள்லாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்குநர்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இந்த திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றியா ஒரு நண்பர்கள் கூட்டத்துல நாங்க அடுத்தது சாதிப்போம்னு சொல்லி சாதிச்சுட்டு இருக்க அண்ணன் வந்து ஒரு விதை தூர மாதிரி தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். ஒரு சாதாரண வேலை நான் நிறைய கூட சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தையே தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அவங்க இயக்குனர் வேலைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் நம்ம அண்ணன். வணக்கம். திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். அது இந்த மாதிரி திரைப்படங்களை பத்தி சொல்லணும். கண்டிப்பா வந்து அது பெரிய போராட்டங்களையும் கடந்து வரணும். அதை பத்தி கொஞ்சம் பதிவு பண்ண. முதல்ல பாராட்டுறேன் எல்லாரையும். இங்க வந்திருக்க எல்லாருமே நான் வணங்குறேன், பாராட்டுறேன். ஏன்னா இப்ப நான் உட்காந்து கவனிச்சேன், ஒரு சிறிய ஒரு முயற்சியை பண்ணும்போது இவ்வளவு ஆத்மாக்களும் வாழ்த்துதுன்னா அந்த வாழ்த்துக்கு அருகதையான ஒரு படம் முதல்ல. கண்டிப்பா. ரெண்டாவது, இதோடைய முதல் விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா விதை. கண்டிப்பா. தம்பி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குற்றப்பதிவுன்னு டைட்டில் வைக்கும்போது இன்னைக்கு நீங்க செய்தி பத்திரிகை எடுத்தாவே அதுக்கு பேர் குற்றப்பதிவு தான். நீங்க என்ன செய்திகளை எல்லாமே மொத்தமே என்ன பண்ணுது, குற்றங்கள் தான் இருக்குது. அப்ப அந்த குற்றங்களுடைய பதிவு அவங்க பண்றதால செய்திகளே பதிவாயிடுது. இப்ப இதான் இது ஒரு நாள் பேப்பர் நீங்க படிச்சீங்கன்னா 10 கதை உருவாகும். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு சினிமாங்கிறது சாதாரணமா இல்லைங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கீழே கிடக்கும். நாங்கெல்லாம் வந்து பாரதி கண்ணம்மா, நான்லாம் மறுமலர்ச்சி இங்கதான் ஷூட் எடுத்தேன். அதுக்கு நான் கூட எங்க வெட்ட வளத்துல. அதுக்கப்புறம் புலிகேசி முதல் பழக்கம் நினைக்கிறேன். ஆமா, மறுமலர்ச்சி இருந்தேன். இப்படி பாத்தீங்கன்னா சினிமாங்கிறது எப்படி ஒரு ஆலமரமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் விழுதுகள் வந்துருச்சு, பேரெல்லாம் போயிடுச்சு, விழுதுகள் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இது பார்த்த உடனே எனக்கு திகைப்பு என்னன்னா, அவ்வளவு பெரிய அனுபவம் பெற்றவர் கிடையாதுங்க எல்லாருமே. அப்போ சினிமா வந்து அந்த கலை எப்படி நுட்பமா உள் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இவங்க முறைப்படி வெளியே வரும்போது அது எப்படி வெளியே பரிமாணமாகும், இதெல்லாம் வந்து நான் யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, இனிமே வர்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா செயல்பட வேண்டியிருக்கும். ஏன்னா போட்டி நிறைய. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவில், இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எதை நீங்க சுலபமா புரிஞ்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் விளக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
கண்டிப்பா. ஏன்னா காத்த புரிஞ்சுக்கிறோம், விளக்க முடியுமா? அன்பை புரிஞ்சுக்கிறோம், விளக்க முடியுமா? நன்றி உணர்ச்சி புரிஞ்சுக்கிறோம், அன்பை புரிஞ்சுக்கிறோம், கவலை புரிஞ்சு விளக்க முடியுமா? இதத்தான் நம்ம புரிஞ்சு மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குற்றப்பதிவுங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நாம சும்மா பார்த்து படம் பார்த்துட்டு போயிடுறோம். எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு சமூகத்தை நினைச்சு. என்ன காரணம்னா, சமூகம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அதாவது 3 நிலையை சொல்லுவாங்க. மனிதர்கள் பிறக்கும் போதே மிருகம், மனிதன், மேல தெய்வீகம். இப்ப நம்ம என்ன பண்றோம், மிருக நிலையிலிருந்து தான் மேல வந்திருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்ம தெய்வ நிலைக்கு போயிடலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த தெய்வ நிலையே உணராம, ஏன் மனித நிலையே உணராம கீழே இறங்கிடுறோம். என்ன சொல்றாங்கன்னா, உளவியல்ல ஒரு மனிதன் தவறு பண்ண ஆரம்பிச்சா, நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் தவறு பண்ண ஆரம்பிச்சா மிருகத்தை விட கூடிய தவறு பண்றான்றாங்க. அதாவது மிருகம்னா அடிச்சு போயிடும், அவ்வளவுதான். ஆனா மனிதன் என்ன பண்றான், மிக மோசமான தீமைகள் பண்றான். அப்ப என்னன்னா, குற்றப்பதிவுன்னு இங்க வரும்போது நான் தம்பி பேசித்தான் நான் வந்தேன். என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்குள்ள விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறோம். நல்ல கவனிங்க, அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன. ஒரு இயக்குனர் என்ன பண்ணணும், அந்த பெண்ணி ஒரு எல்லா கெட்டவங்க கிடையாதுங்க. டு த குட் த வேர்ல்ட் அப்பியர்ஸ் குட்னு ஆங்கிலத்துல. நல்லவனுக்கு உலகம் முழுதும் நல்லது. நாம வந்து இவருடைய மனநிலை மட்டும் தான் நீங்க காட்டிருக்கீங்க. ஆனா அந்த பெண்ணுடைய மனநிலை என்ன, அந்த பெண்ணு ஏன் வந்து அந்த மாதிரி உடனே ஆட்பட்டா. நீங்க பெண்கள் ஞாபகம் வச்சுங்க, ஒரு பெண் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு வீடு தரை மீது நிற்கவில்லை, பெண் மீது நிற்கிறதுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, நாட் ஓன்லி வீடு, குடும்பம், சமூகம், உலகம், இந்த வாழ்க்கை எல்லாம் பெண் மீது தான் நிற்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். அதனால்தான் பெண்கள், அதாவது பெண்கள் அசாத்தியமான படைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்கள்ங்கிறவங்க அசாத்தியமான படைப்பு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உளவியல் ரீதியா இந்த மாதிரி கிரைமை கொஞ்சம் நீங்க பண்ணிக்கணும். அதாவது ஏதோ செய்தியா ஒரு சம்பவமா நீங்க பண்ணாம, அப்ப அந்த பெண்ணுடைய சார்பில் சில விஷயங்கள் நீங்க வைக்கணும். அடுத்து நீங்க படமா கன்வெர்ட் பண்ணும்போது சொல்றேன். பட் இந்த முயற்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன காரணம்னா, ஒரு விதையில மட்டுமே விதை முளைச்சிடாது. நீங்க விதையை தூக்கி மண்ணில் போட்டாதான் முளைக்கும். நீங்க விதையே வச்சு போனா காலம்புற விதையா தான் இருக்கணும். ரெண்டாவது, அந்த விதைய மண்ணுல போட்டா மட்டும் அது வந்துடாது. அந்த மண்ணுல இருட்டுல அது வெடிக்குது. அது வெடிச்சு அது உள்ள இருந்த கரு வெளியே வருது. வெளியே வந்து மேல முளை வருது. அந்த முளை வந்தா அந்த முளைய சூரிய வெளிச்சம் காப்பாத்துது, அது கொஞ்சம் உணவு தருது. நாம தண்ணி ஊத்துறோம், வேலி வைக்கிறோம், எந்த மாடு மேயக்கூடாதுன்னு பாதுகாக்கிறோம். அப்ப இவ்வளவு பேரு அதுக்கு அந்த விதை வந்து முளைத்து அந்த செடியா வர்றதுக்கு அவ்வளவு காரணம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு படைப்பும் நீங்க உங்க கருவா வந்த விதை இன்னைக்கு இவ்வளவு பேரும் பாராட்டுறவங்க உட்பட. அப்ப ஒரு சொல்லுவாங்க, ஒரு 1000 மைல் பயணம்னு கூட ஒரு அடியில தான் அது ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, உங்களுடைய பயணம் இங்க ஆரம்பமாகுது. ஞாபகம் வச்சுங்க. 100 ரூபாய் கூட 100 ரூபாய் இருந்தா கூட அதுல 1 ரூபாய் இல்ல, 1 பைசா கம்மியா கூட 100 ரூபாய் கிடையாது. அப்ப படைப்பு முழுமையானது. அதனால்தான் கலந்து போ, கரைந்து போ, பின் காணாமல் போன்னுவாங்க. கலைக்கு மட்டும் முதல்ல கலந்து போனோம், அப்புறமா அதுல கரைஞ்சி போனோம், அதுக்கப்புறம் காணாமலே போனோம். நீங்க இருக்க படைப்பு தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன, வாழ்வியல்ல இந்த இதெல்லாம் சமூகத்தை இன்னைக்கு சமூகம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. நீங்க உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் அணு ஆயுதம் வந்துருமோன்னு பயமுறுத்துறாரு புத்தின். அதாவது என் மேல நீங்க ஏவுகணை போட்டீங்கன்னா எந்த நாடா தான் நான் அணு ஆயுதம் விடுவேன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு என்னன்னா, நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தை கட்டமைக்க நினைக்கிற போது எவனோ ஒரு முட்டாள் எதை பண்ண அழுத்தம் முடிஞ்சு போச்சு. அப்ப உலகம் எங்க, நம்ம உலகம் பண்ண முடியாது. அப்ப இது எது நிறுத்து தெரியுமா? கலைதான் நிறுத்தும். ஏதாவது ஒரு படைப்பு அவன் பார்ப்பான், அடடா நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் நினைப்பான். எவ்வளவோ மாற்றங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றம்னு சொல்லும் போது 44வது அதிகாரம் திருக்குறள்ல குற்றம் கடிதல்ல வைப்பார். 10 குறள் இருக்குங்க. தயவு செஞ்சு நம்ம விட்டுட்டோங்க. நம்முடைய பொக்கிஷம் திருக்குறள். அந்த குற்றம் கடிதல் 44வது அதிகாரத்துல 5வது குறள் 4வது 3 குறளுக்கு முக்கியமான குறள். அது சொல்லுவார், திணை துணை குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பயன் நாணுவார்னுவார். அதாவது திணை துணை கடுகளவு குற்றம் வந்தா கூட, ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் நினைப்பானா. யாரு? பழி நாணுவார். ஒரு பழிக்கு அஞ்சறவங்க, அதுதான் குற்றம் வரக்கூடாது. அப்ப விதையிலேயே அது வரக்கூடாது, எண்ணத்திலேயே நம்ம குற்றம் வரக்கூடாது. இங்க நம்ம என்ன பண்றோம், ஈஸியா ஆயிடுச்சு எல்லாமே. அதாவது இன்னைக்கு பாருங்க, நான் எங்க ஊர்ல நான் பாத்திருக்கேன். எங்க ஊர்ல ஒரு சின்ன அவன் திருடு கூட இருக்க மாட்டாங்க, ஒரு ஏழை அவன் மேல ஒரு திருட்டு பட்டம் கட்டாங்க. அவன் தான் திருடிப்பான்னு சொன்ன உடனே போய் நேரம் கணத்தை குடிச்சிட்டாங்க அவன். இன்னைக்கு அப்படியே இருக்குது. கோடிக்கணக்கில், லட்சம் கோடிக்கணக்கில் அதிகாரிகள் இருந்து, அரசியல்வாதிகள் இருந்து, ஆட்சியாளர்கள் இருந்து, சாதாரணமான ஒரு நிறுவனத்திலிருந்து எல்லாரும் திருடுறான். கனவுக்கு நமக்கு வந்து என்ன, அப்ப இந்த சமூகத்தை நம்ம என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம்?
அப்ப அதே மாதிரி தான் கொலை பஞ்சமா பாதகம் சொல்றாங்க. கொலை, களவு, என்ன சொல்றான், இதெல்லாம் வந்து பஞ்சமா பாதகம் சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம், சமூகத்தினுடைய மதிப்பீடை இழந்துட்டோம். இப்ப குற்றம் என்ன, இப்ப நான் சொன்ன பாருங்க, திணைத்துணை குற்றம் வந்தா கூட அது படைத்துணை நினைக்கணும், பெருசா நினைக்கணும். அப்ப குற்றமே நாம எப்பவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க ஆன்மீகத்தை சொல்றாங்க, ஆன்மீகத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா, கொலை செய்யப்பட்டவன் அப்பே செத்து போறான், கொலை செய்யப்பட்டவன் அப்பே செத்து போறான், ஆனா கொலை செஞ்சவன் காலம் போல செத்து. அதனாலதான் என்ன சொல்றாங்க, கொலை செய்யப்பட்டவன் அப்ப செத்து போறான், என்ன கொலை செய்தவன் என்ன பண்றான், கடைசி வரைக்கும் அவன் சாவறான். அப்ப என்ன, குற்றங்களை வருமுன்னர், அதான் வருமுன்னர் அதை சொன்ன பத்தியா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடுன்றான். வைத்தூர்னா வைக்கோல், வருமுன்னரே அதை பாதுகாத்துக்காதவன் வந்த பிறகு எப்படி வைக்கோல் போடல தீ போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி அவன் வாழ்க்கை முடிஞ்சு. அப்போ இந்த குற்றப்பதிவு இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனாலும் இந்த முயற்சியில பர்டிகுலர்லி எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. கேமராமேன் சிவா கூட நல்ல நல்ல ஃபிலிம்ஸ். அதே போல மியூசிக் டைரக்டர் யாரு, தம்பி தம்பி ரொம்ப இந்த மாதிரி கிரைம் படத்துக்கு ரொம்ப முக்கியமானது அந்த மியூசிக். ஏன்னா இசையினுடைய பரிமாணத்தை நான் கொலை பண்ணீங்களா, மெச்சூர் தெரியுது, அதை விட மெச்சூர் தெரியுது. அதே மாதிரி தம்பி உங்களுடைய நீ சொல்ல வந்த விஷயத்த மட்டும் இப்ப சொன்னதெல்லாம் நான் விமர்சனமா சொல்லல, ஒரு ஃப்ரீ நான் வந்து நான் டைரக்டரா மட்டும் நான் ஃபீல் பண்ணல. எப்பவுமே ஒருத்தர் சொன்னா பாருங்க, ரசிக்கிற மாதிரி இருக்க என்ன சொன்னாரு, ஒரு சொன்னார் நல்ல அற்புதமான வார்த்தைங்க அது. அதாவது ஒரு ரசிப்பு எவனுக்கு, நான் அப்படிதான் பாருங்க, ஒரே இதோட முடிச்சுக்கிறேன், ஒரு 4 வரி சொல்றேன், இதை மட்டும் பாருங்க. எம்ஜிஆருடைய பாட்டு, தனி ஒரு மனிதன் தீர்ந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் தனி ஒரு மணி, அப்ப தனியான் திருந்தணும், இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை, பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்து குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. பாருங்க, அப்ப என்ன அர்த்தம், யார் உருவாக்குறது குற்றத்தை, நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த இவர் குற்றம் பண்ணாது நான் காரணங்க, நீங்க பண்ண நான் காரணம். அப்போ சமூகத்தை நாம் கட்டமைக்கல, தனி மனிதனா நம்ம நேர்வழி போகல. அதான் பைபிள் ஒரு அற்புதமான வாசகம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத குற்றத்தை எவனாலுமே செய்ய முடியாதுன்ற. அப்ப என்னன்னா, குற்றம் உருவாக்கப்படுதே தவிர அவன் குற்றவாளி கிடையாது, அவன் இயல்பலையா கிடையாது. அப்ப இந்த குற்றப்பதிவுங்கிறதுல இவ்வளவு விஷயமும் எனக்கு தோன்ற வச்சுச்சு, இவ்வளவும் என்னை யோசிக்க வச்சது. சோ அடுத்த விஷயங்கள்ல நீங்க பரிமாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அற்புதமான முயற்சி. இங்கதான் எங்கேயோ கிளம்புது, நாளைக்கு யாரு எப்படி வச்சு இந்த இயற்கை தெரியாது. சிவாலாம் வந்து எனக்கு ஒரு அற்புதமான தனிப்பட்ட முறையிலையும் ஒரு இறக்க உணர்ச்சி உள்ள ஒரு நண்பரு. கண்ணெல்லாம் இவ்வளவு பெரிய பரிமாணம் வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு என்னால நம்பவே முடியல. ஏன்னா நான் கண்ணெல்லாம் வந்து நான் ரொம்ப நெருங்கி நண்பன்றதால அதிகமா அவங்க கிட்ட நான் அது ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது நண்பர்கிட்ட வந்து உதவி செய்யணும் எண்ணம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா இவருக்கு நண்பன் சொல்றது கூட எனக்கு அது சொல்லுவாரு, இணையே வைக்க கூடாதுன்றான், நட்புக்கு இணை வைக்க கூடாதுன்றான். அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பண்றதுல அடுத்தடுத்த பரிமாணத்துல நிச்சயமா இது வளரும் சொல்லி நம்ம டைரக்டர் பேசுறதுல இருந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு டீச்சர்னா அவர் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய அறிவுரை தெரியும். ஒரு அட்வொகேட் அப்படின்னா அவங்க கிட்ட போகக்கூடிய கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த வழக்கு வாதாட முடியும். ஒரு மாவட்ட ஆட்சியர்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் அவரை நல்லதை செய்ய முடியும், நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா ஒரு இயக்குனர் நினைச்சா இந்த உலகத்தையே மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தேங்க்யூ சார். கேள்வி அதே மாதிரி உண்மை சொல்லணும், கவனிச்சேன். அதாவது பதிலுக்கு ஞானம்னு பேர் கிடையாது தமிழ்ல, பதில் கேள்விக்கு தான் ஞானம்னு பேரு. கேள்வி என்ன 2 அர்த்தம் இருக்கு அதுல. கேள்வி கேட்கறது ஒரு ஞானம், மற்றவங்க சொல்றதை உள்வாங்கிறது ஒரு ஞானம். அந்த கேட்கறன்றது இல்லையா, கேட்கறதே. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினாங்க. அது மாதிரி நீ கேட்கும் போதுதான் அவங்க கொஞ்சம் பேசுறாங்க அதிகமா. இது வந்து இது ரொம்ப முக்கியமான பண்பு. நன்றி.